இன்னைக்கு பதிவில் சிவதாண்டவ விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை செய்கிறார். பஞ்சகிருத்தியம் எனப்படும் இந்த 5 தொழில்களை இறைவன் எதுக்காக செய்கிறாரு அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, இறைவன் உயிர்கள் மீது கொண்ட கருணை தான். இந்த 5 தொழில்களைத்தான் தாண்டவம், நடனம், கூத்து அப்படின்னு சொல்றோம். உயிர்கள் அனைத்தும் குற்றங்கள் நீங்கி தூய்மை அடைஞ்சு பேரின்பம் பெறுவதற்காகத்தான் இந்த 5 தொழில்களையும் இறைவன் இடைவிடாம செய்கிறாரு. இதை உணர்த்துற வகையில் அமைந்ததுதான் திரு நடராஜர் திருவுருவம். இப்போ படைத்தல் தொழிலை பத்தி பார்ப்போம். நம்ம செஞ்ச நன்மை தீமைகளுக்கு தகுந்தபடி அதோட பலன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு எடுக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு உடலையும் மனம், புத்தி, புலன்கள், வாழ வேண்டிய இடம், வாழ்க்கைக்கு தேவையான பொருள், இதை எல்லாத்தையும் இறைவன் கொடுக்கிறாரு. நம்ம எங்க பிறக்கணும், யாருக்கு பிறக்கணும், எந்த ஊர்ல எந்த வீட்டுல பிறக்கணும், இப்படி எல்லாமே நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு ஏத்த மாதிரி நடக்குது. இந்த படைத்தலுக்குரிய தாண்டவம் காளிகா தாண்டவம். திருநெல்வேலியில தாமிர சபையில இந்த தாண்டவம் நடைபெறுது. அடுத்து காத்தல். நம்ம வினை பயன்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பிறந்திருக்கோம். அப்போ இந்த உடம்பு, புலன்கள், போக பொருட்கள் இதையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய காலம் வர நம்ம உயிரை காக்கிறது தான் இந்த காத்தல் தொழில். அதாவது உயிர் உடலை விட்டு பிரியும் காலம் வரை இந்த உயிரை பாதுகாக்கிற தொழிலை செய்யறது தான் காத்தல் தொழில். இந்த காத்தலுக்குரிய தாண்டவம் கௌரி தாண்டவம் அல்லது சந்தியா தாண்டவம் சொல்லுவாங்க. மதுரையில வெள்ளி சபையில இந்த தாண்டவம் நடைபெறுது. அடுத்து அழித்தல். தான் தோற்றுவித்தவைகளை எல்லாம் மாயையில ஒடுக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால முடிவுல இறைவன் இந்த அழித்தல் தொழிலை செய்யறாரு. அதுவும் நமக்காக தான் செய்யறாரு. உயிர்கள் இளைப்பாறும் பொருட்டு தான் இதை செய்யறாரு. இந்த தாண்டவம் சுடுகாட்டுல நடக்குது. இந்த தாண்டவம் பேரு சம்ஹார தாண்டவம். திருக்கடவூர்ல இந்த தாண்டவம் நடக்குது. அடுத்து மறைத்தல்.